கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நல்ல நாளிலும் ஜாய் குட் நியூஸ் டிவி மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கிறிஸ்துக்கள் பானவர்களே, இந்த உயிர் மீட்சி நேரம் வழியாக இந்த செய்தியை கொடுக்க தேவன் தந்த வாய்ப்புக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலும் கூட விசுவாசத்தில் மாதிரியாயிருங்கிற தலைப்பில் நான் உங்கள் மத்தியில் நான் பேசுகிறேன். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் விசுவாசத்தில் எப்படி இருக்கணும்? மாதிரியாக இருக்கணும். இங்கே சொல்லப்படுகிறது 1 தீமோத்தேயு 4:12 உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடத்தையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. ஒரு மாடல் கிறிஸ்டியன் ஒவ்வொரு காரியங்களிலும் நம்ம எப்படி இருக்கணும்? மாதிரியாக இருக்க வேண்டும். ஒரு பயனுள்ள ஒரு வாழ்க்கை. நம்மை காண்கிறவர்கள் இது என்ன, இயேசுவை விசுவாசிக்கிற இவனா என்று கேட்கக்கூடாது. நம்ம மாதிரியாக இருக்க வேண்டும். 2 தீமோத்தேயு 1:4-5 சொல்லப்படுகிறது, உன்னிலுள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதினால் அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கேயாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது. அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறதென்று நிச்சயித்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஒரு மாதிரி கிறிஸ்டியன் தீமோத்தேயுக்கு மாத்திரமல்ல, அது முந்தி அவர்களுடைய பாட்டியாகிய லோவிசாளுக்குள் இருந்தது. பாட்டிகிட்ட இருந்து உன் தாய் ஐநேக்கையாளுக்குள்ளே வந்தது. அப்போ எல்லாரும் மாடல் கிறிஸ்டியன் தான், மாதிரியாய் தான் வாழ்ந்திருக்காங்க. பாட்டி ஒரு மாதிரி கிறிஸ்டியன், தாய் கிறிஸ்டியன். அதே போல் தீமோத்தேயும் சொல்கிறாரு, தீமோத்தேயுவை குறித்து சொல்லும்போது உன்னுடைய மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறேன் சொல்றார் பவுல். அன்பானவர்களே, நாமும் இப்படி ஒரு மாதிரி கிறிஸ்தவங்களாக மற்றவங்க பார்க்கும்போது இவளான்னு கேட்கக்கூடாது. நம்ம அப்படி ஆண்டவருக்கு பிரியமாய் காணப்பட வேண்டும். பிரசங்கி 11:9 சொல்லப்படுகிறது, வாலிபனே உன் இளமையிலே சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும், உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறிந்து கொள் என்று ஒரு எச்சரிப்பு. சந்தோஷப்படுங்க வாலிபனே, உன் இளமையில் நீ சந்தோஷப்படு. அந்த சந்தோஷம் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்கிறேன்னு சொன்னால் நல்லது. கிறிஸ்துவுக்குள் வருகிற சந்தோஷமாக இருந்தால் நல்லது. ஆனால் கிறிஸ்துவுக்குள் நம்முடைய இருதயம் பூரிப்பானால் நல்லது. நம்முடைய நெஞ்சின் வழிகளிலும் கண்ணின் காட்சிகளிலும் நம்முடைய விருப்பத்துக்கு நாம் வாழ்ந்து கொண்டே இருந்தோம் என்றார். குடி வெறி பாவமான காரியங்களில் நம்ம தடுமாறி கொண்டிருந்தோம் என்றால் அதற்கொரு நியாய தீர்ப்புண்டு. ஆகையினால நாம் அந்த நியாய தீர்ப்புக்கு நடுங்கி பரிசுத்தத்தை காத்து கொள்ள நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். இன்னும் பார்க்கும்போது அநேகர் வாலிபர்கள் மட்டும் இல்லை, அநேகர் ரோமர் 1:21 அவர்கள் தேவனை அறிந்தும்
அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். உணர்வில்லை, இருதயம் எப்படி இருக்குது? இருளடைந்தது. முதல்ல நம்ம என்ன பார்த்தோம்? உன்னுடைய இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும். கிறிஸ்துவுக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே அது நமக்கு பலன். இப்போ பார்க்கிறோம், கர்த்தரை தேவன் என்று அறிந்தும் அவரை துதியாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருக்கிற எந்த ஒரு தேவ பிள்ளையானாலும் அந்த இருதயம் இருளடைந்து விடுகிறது. துதிக்க வேண்டிய அந்த தேவாதி தேவனை துதிக்க வேண்டும். அப்போ அந்த இருதயம் இருளடையாது. அந்த இருதயத்தை ஆண்டவர் பூரிப்பாக்குவார். அந்த இருதயம் சந்தோஷத்தினால் வழியம். இன்னுமாய் நாம் பார்க்கும்போது சங்கீதம் 119:9, வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறனால் தானே. வாலிபன் எப்படி தன்னுடைய வழியை சுத்தம் பண்ணுவான்? ஆண்டுடைய வேத புஸ்தகத்தை, வேதத்தை வாசித்து தியானிப்பதினால வழி அவனுடைய இருதயம் சுத்தமாகிறது. வேத வசனங்கள் தான் நம்முடைய பாதைக்கு வெளிச்சம், நம்முடைய கால்களுக்கு தீபம். வெளிச்சத்தில் நம்ம நடந்தோன்னு சொன்னால் அங்கே இருக்கிற குண்டு குழிகள், கல், முள் ஒன்றிலும் கால் வைக்க மாட்டோம். அந்த வெளிச்சத்தில் நம்ம நடப்போம். பாதுகாப்பு, சந்தோஷம், சமாதானம் எல்லாம் உண்டு. அவருடைய வசனம் நம்முடைய பாதைக்கு வெளிச்சம். ஒரு முறை ஆண்டவர் எனக்கு ஒரு வேத வசனத்தை வச்சு தான் ஒரு பாட்டு. இயேசுவே எந்தன் தெய்வமே, உம்மை நோக்கி பார்க்கின்றேன், இறங்குமே இறங்குமே, என் விண்ணப்பத்தை கேளுமே. இயேசுவே எந்தன் தெய்வமே, உம்மை நோக்கி பார்க்கின்றேன், இறங்குமே இறங்குமே, என் விண்ணப்பத்தை கேளுமே. உம் வசனம் பாதைக்கு வெளிச்சமே, உம் வசனம் கால்களுக்கு தீபமே. உம் வசனம் பாதைக்கு வெளிச்சமே, உம் வசனம் கால்களுக்கு தீபமே. உம்மோடு எந்நாளும் நடந்திடவே உம்மாசி தந்தருளும். உம்மோடு எந்நாளும் நடந்திடவே உம்மாசி தந்தருளும். இயேசுவே எந்தன் தெய்வமே, உம்மை நோக்கி பார்க்கின்றேன். ஆமன் பாதவுள்ளே, அவருடைய வசனம். வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? அவருடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதுனால் தானே. அவருடைய வசனம் பாதைக்கு வெளிச்சம், நம்முடைய கால்களுக்கு தீபமாக இருக்கிறது. ஆகினால நாம் அவருடைய வசனத்தை கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்மை சுத்திகரித்து ஒரு மாதிரி கிறிஸ்தவளாய் நாம் வாழ வேண்டும். ஆகையினால நம்ம அந்த வேத வசனத்தை, தேவனுடைய ஜனங்கள் யாரானாலும் வேதத்தை வாசிக்க 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 அந்த கண்கள் தெளிவாகும். சங்கீதம் 19:7, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை
சந்தோஷிப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாயிருக்கிறது. அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனிலும் மதுரமுள்ளதுமாயிருக்கிறது. மதுரமுள்ளதாயிருக்கிறது. தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் அந்த தேனை விட மதுரமானது வேத புத்தகம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த லெங்க்த்து நாட்களில், இந்த நாட்களில் நம்ம வேதத்தை அதிகமாக வாசித்து ஜெபித்து ஒரு விசுவாசத்தில் ஒரு மாதிரி உள்ளவர்களாக காணப்பட நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவருக்கு பிரியமான ஒரு மாதிரியாய் வாழ வேண்டும். இன்னும் நாம் பார்க்கும்போது நீதிமொழிகள் 10:27 கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். அன்பானவர்களே, ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் எவ்வளவு நாள் போகிறோமோ தெரியாது இல்லையா? அவர் சொல்லுகிற நாள் வரைக்கும் நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்து தான் ஆக வேண்டும். ஆயுசு நாட்கள் பெருக பண்ணும். ஆண்டவர் நம்முடைய ஆயுசு நாட்களை ஆசீர்வதித்து தருகிறவர். ஆகையினால ஆண்டுடைய சமூகத்தில் அந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற சிந்தையோடு நம்முடைய சமூகத்தில் நாம் வாழ வேண்டும், மாதிரியாகவும் இருக்க வேண்டும். அடுத்தது விசுவாசத்தை பேசு என்று மார்க்கு 11:23 எவனாயிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அதில் கொஞ்சமும் சந்தேகப்படாமல் சொல்லணும். அப்படி சொன்னால் அந்த வார்த்தையின்படி அங்கே நடக்கும் என்பதற்கு சந்தேகமே இல்லை. ஆண்டுடைய சமூகத்தில் விசுவாசத்தோடு கேட்க வேண்டும். எந்த ஒரு காரியமானாலும் விசுவாசத்தோடு கேட்கும்போது ஆண்டவர் நிச்சயமாக அதை தர வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. இன்னுமாக 1 ராஜாக்கள் 17:16 கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். எலியா தீர்க்கதரிசியை அந்த சூறை செடியின் கீழ் இருந்து அவர் புறப்பட பண்ணி சாரிபாத் ஊருக்கு போக சொன்னார். உன்னை நான் அங்கே போஷிப்பேன்னு சொன்னார். அங்கே எலியா சென்றபோது அங்கே ஒரு விதவை சகோதரி தனக்கும் தன் மகனுக்கும் அடை செய்வதற்காக வேண்டி விறகு புறக்க வந்தார். அவளை பார்த்து எலியா கேட்டார், எனக்கு ஒரு டம்ளர், எனக்கு ஒரு செம்பு தண்ணி கொண்டு வா. தண்ணி எடுக்க போகிற நேரத்தில் எனக்கு ஒரு அடையும் சுட்டு கொண்டு வான்னு சொன்னார். அப்போ அந்த சகோதரி சொன்னால், எனக்கு பானையில் கொஞ்சம் மாவு தான் இருக்குது, கலசத்தில் கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்குது, அதை நாங்கள் சுட்டு சாப்பிட்டு செத்து போகிறதுக்காக வேண்டி 2 விறகு புறக்க வந்தேன்னு சொன்னான். ஆனால் எலியா சொல்கிறாரு, முதல் அடையை நீ எனக்கு கொண்டு வா. இந்த அம்மா சரி என்ன செய்யது, யாரோ தெரியாது கேட்டுட்டாங்களே, முதல் அடையை செய்யலான்னு சொல்லி செய்து கொண்டு கொடுத்தாங்க. அவ்வளவுதான். அந்த வருஷத்து
பஞ்சம் தீர்றது வரைக்கும் அந்த அம்மாவுடைய வீட்டில் அந்த பானையில் மா குறையவும் இல்லை, அந்த கலசத்தில் எண்ணெய் குறையவும் இல்லை. அவர் சொல்லியிருந்தார், நீ முதலாவது எனக்கு கொண்டு வா. கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. விசுவாசத்தை சொல்லணும். அப்படி செய்யும்போது ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார். விசுவாசத்தோடு கேட்க வேண்டும். ஒருவேளை இந்த நேரத்தில் யாராவது சுகவீனமாக இருந்தார், பலவீனமாக இருந்தார், எந்த ஒரு வியாதியாக இருந்தாலும் நம்ம விசுவாசத்தோடு கேட்போம். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி இந்த வேளையில் ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் நாங்கள் விசுவாசத்தில் மாதிரியாக இருக்கத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் யாராவது சுகவீனத்தோடு பலவீனத்தோடு படுத்த படுக்கையில் இருந்தாலும் கர்த்தர் அவர்களை ஆண்டவரே தொட்டு சுகப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அப்படியே நாம மகிமைக்காக அருமையான பிள்ளைகள் உயிர்ப்பிக்கப்படத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்வீராக. ஒவ்வொரு வாலிபர்களும் மட்டுமல்ல, வாலிபர்கள் மற்றவர்களும் கூட வேத வசனங்களை ஆராய்ந்து வாசித்து தியானித்து மாதிரி கிறிஸ்தவர்களாக மாற கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை இந்த வேளையில் தாழ்த்தி தருகிறோம். நீரே பொறுப்படுத்து கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.